இப்போ நம்ம 2020ஆம் ஆண்டு வந்த சரி 2020 வந்த கொமென்மெக்ஸில் பியோ பாட்டில் சரியானே மெட்ரிக்ஸுக்குரிய எஸ்ஏ பாட்களையோ பார்ப்போம். சரியானே மெட்ரிக்ஸுக்குரிய தாயம் இருக்குது தானே அதுக்குரிய எஸ்ஏ பாட்களையோ பார்ப்போம். அதில் அவர் கேட்குறாரு முதலாவது தாரர் என்னென்னா ஏ சமன் சரியானே ஏ சமன் ஒரு தாயம் தாராரு A+1 0 1 1 இங்கே 0 1 அந்த மாதிரி ஒரு தாயம் தாராரு. சரியானே அடுத்தது பி என்று சொல்லி ஒரு தாயம் தாராரு 1 0 0 1 அடுத்தது A2 அந்த மாதிரி ஒரு தாயம் தாராரு. அடுத்தது சி இந்த மாதிரி ஒரு தாயம் தாராரு எப்படின்னா A1 A2 அந்த மாதிரி ஒரு தாயம் தாராரு. என்ன கொள்வோம் இங்கு ஏன்னு சொல்கிறது என்ன ஒரு ரியல் நம்பராமன்னு சொல்கிறார். சரி இப்போ கேள்வி கேட்குற என்னென்னா கேள்வி கேட்கார் ஏ இன்டு என்ன ஏட டிரான்ஸ்போஸ் இன்டு பி, அதாவது அவருக்கு என்ன கேட்குறேன்டா ஏட டிரான்ஸ்போஸ் இன்டு பி சரியானே -i இஸ் ஈக்குவல் டு சி என காட்டுகண்டு கேட்குறாரு. அப்போ என்ன காட்டுகண்டு கேட்குறாரு இங்கு ஐ வரிசை 2 உடைய சர்வ சமன்பாட்டு தாயம்னு சொல்கிறார். அப்போ ஐன்னு சொல்கிறது வரிசை 2 உடைய சர்வ சமன்பாட்டு தாயம்ண்டா என்ன ஐங்கிறது அழகு தாயம்ங்கிறது தெரியும். அப்போ வரிசை 2 உடைய 1 0 0 1 சரியானே. ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா ஏட டிரான்ஸ்போஸ் இன்டு பி -i சமன் சி என்று நம்ம காட்ட போகிறோம். இப்போ ஏட டிரான்ஸ்போஸை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் காண போகிறோம். அதுக்கு முதல்ல இப்போ நம்ம டிரெக்டாகவே ஆன்சருக்குள்ளே போவோம். சரிண்ணே டிரெக்டாகவே அதுக்குரிய செய்முறையை செஞ்சுட்டு போவோம். ஃபஸ்ட்டுக்கு ஏட டிரான்ஸ்போஸ் இன்டு பி -i இதை நம்ம என்ன கடைசியில் செஞ்சு இந்த சிக்கு காட்டணும், அதான கேள்வி. இப்போ ஏட டிரான்ஸ்போஸ் என்னண்டா பாரு. இப்போ ஏன்னு சொல்கிற தாயம் என்ன A+1 0 1 1 1 0 1 அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஏட டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும் இந்த இது நிரலாக மாறும் சரியானே. அப்போ ஏட டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்கிறது எப்படி இருக்குமென்று கேட்டால் இந்த A+1 0 சரிண்ணே A+1 0 இந்த 1 1 இங்கே 0 1 சரிண்ணே. அப்போ ஏட டிரான்ஸ்போஸ் இன்டு பி தானே. அப்போ பிஎல் என்ன செய்யணும் பெருக்கணும். அப்போ பின்னு சொல்கிற தாயம் என்ன 1 0 0 1 A2 சரிண்ணே -i ஐக்கு பதிலாக இதை நம்ம பிரதிடணும். அடுத்த லைனில் பிரதிடுவோமே. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும். அப்போ தாயத்தை பெருக்கிறேன். இப்போ தாயத்தை பெருக்கக்குள்ள உனக்கு தெரியும் நிரலால் பெருக்கணும். அப்போ இதை எப்படி நம்ம பெருக்குவோம்டா சரி இதை நம்ம எப்படி பெருக்குவோம் என்று பார்த்தா இந்த A+1 இந்த 1ஆல் பெருக்கணும். அப்போ A+1 இந்த 1 0ஆல் பெருக்கினா 0 இந்த 0 ஏல பெருக்கினா 0 அப்போ என்ன A+1 தான் வரப்போகுது சரிதானே. ஓகே அப்போ இதை இந்த நிறைய இந்த நிரலால் பெருக்கிட்டோம். அடுத்த இதே நிறைய என்ன செய்யணும் இந்த நிரலால் பெருக்க போகிறோம். அப்போ A+1 0ஆல் பெருக்கினா 0 1 1ஆல் பெருக்கினா 1 தான் 0 2ஆல் பெருக்கினா 0 அப்போ 1 தர 1 எத்தனை 1 1 வரும். அப்போ 1 வடத்தை வரும். அடுத்து இந்த கீழுக்கு இருக்கிற நிறைய இந்த நிரலால் பெருக்க போகிறோம். அப்போ 0 1ஆல் பெருக்கினா 0 1 0ஆல் பெருக்கினா 0 1 ஏல பெருக்கினா ஏ அப்போ என்ன ஏ. அப்போ இந்த அடுத்தது இங்கே வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த 0ஆல் பெருக்கினா 0 1 1ஆல் பெருக்கினா 1 1 2ஆல் பெருக்கினா 2 அப்போ 1 + 2 3 வரும். -i என்ன அழகு தாயம் தானே 1 0 0 1 அப்போ இதில் இதை கழிச்சோம்னா சரி. அப்போ கழிச்சோம்னா பாரு A+1 1 கழிச்சோம்னா என்ன A+1 1 கழிச்சோம்னா 1 1 போயிடும் ஏன்னு வரும். இந்த 1 0 கழிச்சோம்னா 1 ஏயிலிருந்து என்ன 0 கழிச்சோம்னா ஏ 3 1 கழிச்சோம்னா 2 அப்போ இதுவான என்ன நமக்கு வந்த ஆன்சர். இந்த ஆன்சர் சியா வருகுதாண்டு பாரு வருகுது. அவர் தான் அந்த சின்னு சொல்ல தாயம் தான் இப்போ நம்ம காட்டினது. அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம ஆன்சர் எடுத்துட்டோம். ஓகே தானே. இப்போ அவர் கேட்குறாரு மேலும் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மாத்திரம் சி இன்வர்ஸ் இருக்கும் எனவும் காட்டுகின்றது. அப்போ இப்போ கேள்வி மாறுது இருந்தால் மாத்திரம் சி இன்வர்ஸ் இருக்கும் எனவும் காட்டுகின்றது. அப்போ இப்போ நம்ம கேள்வியில் இருந்து விடைக்கு போகிற இல்லை விடையிலிருந்து கேள்வியை உருவாக்கணும் சரி அதாவது கேள்வியை கொண்டு வரணும். அப்போ அவர் கேட்குறாரு நல்லா என்னங்கிறத நல்லா வினைப்பார். கொஞ்சம் இதுக்குள்ளே ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. அவர் என்ன கேட்கண்டா ஏன்னு சொல்கிறது 0 இல்லாமல் இருந்தால் மாத்திரம் சரி இருந்தால் மாத்திரம் சி இன்வர்ஸ் இருக்குமென்று கேட்கார். சி இன்வர்ஸ் இருக்கும் என காட்டுகின்ற கேட்கார். அப்போ சி இன்வர்ஸ் இருக்குது என்று சொன்னால் அப்போ சி இன்வர்ஸ் இருக்குது என்று சொன்னால் என்ன அர்த்தம் சி இன்வர்ஸ் என்று சொல்கிறது 0 இருக்கப்படாது. அப்போ சி இன்வர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் மொட் ஆஃப் சி என்று சொல்கிறது 0 இருக்கப்படாது. விளங்கிட்டா எப்படின்னா சி இன்வர்ஸ் இருக்குது என்று சொன்னால் சி இன்வர்ஸ் 0 இருக்கப்படாது. அப்போ சி இன்வர்ஸ் இருக்குது என்று சொன்னால் சரி அதாவது சி இன்வர்ஸ் இருந்தால் மொட் ஆஃப் சி என்று சொல்கிறது என்ன 0 இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஆன்சர் எடுக்கலாம் எப்படின்னு பார்த்தா சி இன்வர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம் சரி சி இன்வர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் சி இன்வர்ஸ் இருந்தால் அதாவது இருந்தால் மொட் ஆஃப் சி என்று சொல்கிறது என்ன 0 இருக்கக்கூடாது சரியானே. அப்போ இந்த மொட் ஆஃப் சி என்று சொல்கிறது என்ன இதுக்கான சி என்று சொல்கிறது தான் அது A1 A2 சொல்கிறது தானே. அப்போ இதில் மொட் ஆஃப் சி என்ன
இந்த ஏயை 2ஆல் பெருக்கினா 2a மைனஸ் 1 2 ஏயால் பெருக்கினா ஏ. அப்போ 2a ஏ கழிச்சா எத்தனை ஏன்னு வரும். அப்போ இந்த மொட் ஆஃப் சிக்கு பதிலாக நம்ம எழுதலாம் என்னென்னா 2a மைனஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆகவே இருந்தால் 2a ஏ கழிச்சா எத்தனை ஏ தானே. அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இதுவான அவரை கட்ட கேள்வி சரியானே. இப்போ அதுக்கு பிறகு கேட்குறாரு இப்போது ஏ சமன் 1 என கொள்வோம். அப்போ ஏ சமன் 1 என்று எடுக்கட்டும் சரியானே. என கொள்வோம் சி இன்வர்ஸை எழுதுகொண்டு சி இன்வர்ஸ் என்னென்று கேட்குறாரு. அப்போ இப்போ நம்ம சின்னு சொல்கிற நமக்கு தாயம் தெரியும். சின்னு சொல்கிற தாயம் நமக்கு தெரியும் என்ன A1 A2. அப்போ இந்த ஏக்கு பதிலாக ஒன்றை கருத்து தானே சொல்கிறாரு. ஏக்கு பதிலாக ஒன்று கருத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த சின்னு சொல்கிற தாயம் என்ன 1 1 1 2 இதானே. இதான் சின்னு சொல்கிற தாயம். ஆனால் அவர் கேட்ட கேள்வி என்ன சி இன்வர்ஸ் எழுத சொல்கிறாரு. சி இன்வர்ஸை எழுத சொல்கிறாரு சரியானே. அப்போ மொட் ஆஃப் சி என்னங்கிற ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ மொட் ஆஃப் சின்னு சொல்லுறது என்ன இந்த 1 2ஆல் பெருக்கி அதிலிருந்து கழிக்கணும் இதால் பெருக்கிறதால. அப்போ O2 2 மைனஸ் O1 1 கழிச்சமெண்டா சமன் 1 2லேருந்து 1 கழிச்சா 1. அப்போ மொட் ஆஃப் சி 1. இப்போ நம்ம சி இன்வர்ஸை டிரெக்டாக எழுதுவோம் சரியானே. சி இன்வர்ஸை டிரெக்டாக எழுதுவோம். சி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன செய்யணும் நியர்மாரை போடணும். 1 கீழ் 1 இது 1 தானே. அப்போ அது நியர்மாரை என்ன 1 தானே. அப்போ 1 1 தர என்ன சி. அப்போ 1 சாரி என்ன செய்யும் 1 1 தர இந்த 2 இங்கே போகும் இந்த 1 இங்கே வரும் சரியானே. இந்த 2 இங்கே போகும் இந்த 1 இங்கே வரும். இந்த 1க்கும் என்ன எதிர்குறி வரும் அதாவது மைனஸ் வரும் சரியானே. அப்போ இதை நம்ம இந்த 1ஆல் பெருக்கிட்டோம்னா ஃபுல்லாகவே பெருக்கினோம்னா இந்த சி இன்வர்ஸ்ன்னு சொல்கிறது எப்படி வரும் 2 கீழுக்கு -1 இங்கே -1 கீழுக்கு 1 வரும். அப்போ இதான் என்ன சி இன்வர்ஸ் இருக்கும். இப்போ அவர் கேட்குறார் சிபிசி சமன் 2i + c ஆகுமாறு தாயம் பிஐ காண்க. சிபிசி இஸ் ஈக்குவல் டு 2i + c ஆகுமாறு தாயம் பிஐ காண்கண்டு கட்டிக்கார். அப்போ தாயம் பிஐ காண்க என்று கட்டிக்காருன்னா அந்த பிஐ தான் என்ன செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிஐ கண்டுபிடிக்கணும்டா பி இஸ் ஈக்குவல் டு அண்டு வர மாதிரி நம்ம என்ன செய்யணும் ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கணும். இதில் இருந்து இந்த பி இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கணும். அப்போ இப்போ நம்ம என்ன செய்யலாம்டா இந்த சிபிசி சமன் 2i + c இதில் என்ன செய்யலாம்னா அந்த எல்லாத்தையுமே சி இன்வர்ஸ் அளவு இருக்கும். அப்போ சி இன்வர்ஸ் அளவு வரைக்கணும்னா சி இன்வர்ஸ் இன்டு சிபிசி சமன் 2 சி இன்வர்ஸ் இன்டு i + சி இன்வர்ஸ் c. அப்போ அடுத்த லைனாக நம்ம என்ன எழுதலாம்னா இந்த சி இன்வர்ஸ் சி அளவு வரைக்கும் உனக்கு தெரியும் ஐ என்ன சி இன்டு சி இன்வர்ஸ் என்ன ஐ அழகு தாயம் வரும். அப்போ ஐபிசி சமன் இங்கால 2 சி இன்வர்ஸ் இந்த ஐ நமக்கு தேவையில்லை ப்ளஸ் சி இன்வர்ஸ் இன்டு சி தானே. அப்போ என்ன ஐ. அப்போ அடுத்த லைன் எழுதலாம். இதில் நம்ம ஐ எடுத்துட்டோம்னா பிசி சமன் சரியானே என்ன பிசி சமன் 2 சி இன்வர்ஸ் ப்ளஸ் ஐ. ஓகே அடுத்தது பார்த்தோம்னா திருப்பி இன்னொரு சி இன்வர்ஸ் அளவு இருக்கும். அப்போ அதை இந்த சிக்கு பக்கத்தில் என்ன செய்யணும் பெருக்கணும். அதாவது சி இன்வர்ஸும் சியும் பக்கத்தில் வைக்கணும். அப்போ பிசி சி இன்வர்ஸ். அப்போ இங்கேயும் என்ன செய்யணும் சி இன்வர்ஸ் அளவு பெருக்கணும். அப்போ 2 சி இன்வர்ஸ் ப்ளஸ் ஐ சி இன்வர்ஸ். அப்போ அடுத்து இதை என்ன எழுதலாம் இந்த சி இன்வர்ஸ் அளவு வரைக்கும் என்ன ஐ. அப்போ பிஐ சமன் 2 சி இன்வர்ஸ் அளவு வரைக்கணும்னா சி இன்வர்ஸின் 2ஆம் அடுக்கு ப்ளஸ் இந்த ஐ தேவையில்லை ஸோ சி இன்வர்ஸ். அப்போ இந்த ஐ எடுத்துட்டோம்னா பி சமன் 2 சி இன்வர்ஸின் 2ஆம் அடுக்கு ப்ளஸ் சி இன்வர்ஸ் அண்டு நம்ம என்ன செஞ்சுக்கோம் இந்த பியை வச்சு கொண்டு ஈக்குவேஷனை உருவாக்கியிருக்கோம். அப்போ இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா பியை கண்டுபிடிக்கணும் சரியான. பி என்று சொல்கிற அந்த தாயத்தை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் பி சமன் 2 சி இன்வர்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 2 - sin 1 2 சரியானே. அப்போ பி சமன் 2 அதில் பெருக்கணும் 2 sin 1 அப்போ இது ஒரு சி இன்வர்ஸ் இதில் 2ஆம் அடுக்கு. அப்போ இன்னொரு சி இன்வர்ஸ் அளவு இருக்கணும். அப்போ அதே 2 sin 1 சரியானே ப்ளஸ் சி இன்வர்ஸ். அப்போ அதோட என்ன செய்யணும் இன்னொரு சி இன்வர்ஸை கூட்டணும். அப்போ இந்த கேள்வி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாரு. ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம் இதை பெருக்கி அதோட அதை கூட்ட போகிறோம். அப்போ இந்த 2 அப்படியே வச்சுக்கொண்டு இதை பெருக்குவோமே. அப்போ இந்த 2ஆல் வரைக்கும் எத்தனை 4 sin 1 வரைக்கும் 1. அப்போ 4ஓட 1 கூட்டினா 5. இந்த 2 sin 1 வரைக்கும் sin 2 sin 1 வரைக்கும் sin 1. அப்போ sin 2 sin 1 sin 3. இந்த sin 1 2ஆல் வரைக்கும் sin 2 1 sin 1 வரைக்கும் sin 1. அப்போ sin 2 sin 1 sin 3 sin 1 வரைக்கும் 1 1 வரைக்கும் 1. அப்போ 1 sin 1 எத்தனை 2 ப்ளஸ்
இங்கே 2 சய ஒன்று சய ஒன்று 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 இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 2ஆல் இந்த தாயத்தை பெருக்க போகிறோம். அப்போ எப்படி வரும், 5 10 ஜலக்குகளுக்கு 2 -3 வைக்கணும் -6, இங்கே நம்ம 2 -3 வைக்கணும் -6, 2 2ஆல் வரைக்கணும் 4 ப்ளஸ் 2 -1 -1 1. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதோட இதை கூட்ட போகிறோம். அப்போ 10ஓட 2 கூட்டினா சரி, என்ன 10ஓட 2 கூட்டினா 12, சய 6ஓட சய 1 கூட்டினா சய 7, சய 6ஓட சய 1 கூட்டினா சய 7, 4ஓட 1 கூட்டினா 5. அப்போ இதான் என்ன பியாக இருக்கும். அப்போ இதுதான் மெட்ரிக்ஸுக்குரிய ஃபுல் கேள்வியாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக கேட்கல, கொஞ்சம் கணக்கான ஈஸியாக தான் வந்திருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்யணும், செய்யக்கூடியதாக இருக்கணும்.